அண்ணாமலையின் வருகைக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி உடைந்ததில் அவரது பங்கு மிக முக்கியமானது. எடப்பாடி பழனிசாமி போன்ற மூத்த தலைவர்களுடன் மோதுவதன் மூலம் தான் ஒரு சமமான தலைவர் என்ற பிம்பத்தை அவர் உருவாக்க முயன்றார். அதிமுகவிடம் தொகுதி கேட்டு பெறுவதை விட தனித்து போட்டியிட்டு வாக்கு சதவீதத்தை உயர்த்துவதே பெருமை என்ற ரீதியில் அவர் எடுத்த முடிவுகள் கட்சியை தனித்து நிற்கச் செய்தாலும் தேர்தல் வெற்றியை ஈட்டித்தரவில்லை. எனவேதான் வேண்டிய தொகுதி கிடைக்கவில்லை என்பதற்காக போட்டியிடாமல் ஒதுங்குவது ஒரு போர் வீரனுக்கு அழகல்ல என்ற விமர்சனம் எழுவது இயல்பே. அண்ணாமலை தன்னை ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக சித்தரித்துக் கொள்வதில் சமூக வலைதளங்கள் பெரும் பங்காற்றுகின்றன. அவரது என் மண் என் மக்கள் நடைபயணம் பெரும் வரவேற்பை பெற்றதாக கூறப்பட்டாலும் அது வாக்குகளாக மாறவில்லை என்பது பாஜகவிற்கு கசப்பான உண்மை. கட்சியை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்றாரா? மக்களிடம் அவருக்கு உண்மையான செல்வாக்கு உள்ளதா? நீண்டகால நண்பர்களை பகைத்து கொண்டது சரியானதா? இந்த கேள்விகளுக்கு அண்ணாமலை இன்னும் வெற்றிகளின் மூலம் பதில் சொல்லவில்லை.